பாம்பன் பாலத்தின் மேல் ஒரு ரயில் பாலம் ஒன்று வேணும், பாம்பனில் வேணும். அப்போ தான் அவர் ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும், எல்லாரும் கிராம மக்கள் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் என்ற அந்த ஒரு விருப்பத்தை தெரிவித்த உடனேயே அமைச்சரகத்தில் எல்லாம் இதை பற்றி விவாதித்து ரயில்வே அமைச்சகத்தில் அப்போ இதை விவாதம் செய்து 1000 கோடி குளோபல் டெண்டர் இருந்தால் தான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்பொழுது நம்முடைய அமைச்சர்கள், தமிழகத்திலேருந்து சென்ற நம்முடைய ரயில்வே அமைச்சர்களான அரங்க வேலுஜி அவர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து 250 கோடியில் அந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடித்து அவருக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் போட்டு காமிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இது மிகப்பெரிய சாதனை, இதையெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு அவர் யார், நம்மளுடைய அன்பு நம்ம மனதில் நீங்கள் இடம் பெற்று இருக்கக்கூடிய நம்முடைய பிரசிடெண்ட்டாக இருந்தக்கூடிய நம்முடைய ஏபிஜே அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சாதனையெல்லாம் பதிவு பண்ணுங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை ரயில்வே துறையில் சொல்லலாம். இதெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்திய ரயில்வே துறையில் நாம் சாதித்தது அதை விட அதிகம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில்வே துறை 89,000 கோடி சர்ப்ளஸில் அந்த சமயம் தான் ஓடிச்சு. அப்போ அதில் இவர் இணையமைச்சராக தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு லாலுஜி அவர்கள் நீங்கள் இதெல்லாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ததுனால இந்தியாவிலே அது சர்ப்ளஸ் ஆக 89,000 கோடி சர்ப்ளஸ் ஆக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு ஃபைனான்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் இதை பற்றி இது ஒரு ஓவரால் வியூன்னு நம்ம சொல்லிட முடியாது. ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் காசு கொடுத்துட்டு ஏறிட்டா அது யாராக ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, ஒன்றா உட்காந்து தான் போகணும். இந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் போவாங்க. அந்த ஒரு இந்தியாவை ஒருங்கிணைத்த ஒரு சமூக பார்வையுடைய ஒரு ரயில்வே துறை நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து இன்றைக்கி இவர் இவ்வளோ பெரிய சாதனைகளை இன்றைக்கி செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்களும் பசுமை தாயகம் சார்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியெலாம் நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இப்போ ஏன்னா நான் பசுமை தாயகத்திலேருந்து வந்ததுனால அந்த விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அதிகமான உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாம் சென்னையில் இருக்கிறோம். நம்ம சென்னையில் அதிகமாக நம்மளை எந்த பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பறவைகள் தமிழ்நாட்டிலேயே வருவக்கூடிய ஒரே இடம் மாநகரம் பார்த்திங்கன்னா சென்னை தானா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளில் 40% வலசை போகும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சென்னைக்கு தான் வருது. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் நடத்த காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அதிகமான சதுப்பு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். இந்தியாவில் அதிகமான சதுப்பு நிலங்கள், மார்ஷ்லேண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே, இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதை எப்படி நாம் பாதுகாக்கிறது? ராம்சார் சைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வெட்லேண்ட்ஸ், அதை சுற்றி நாம் எதுவுமே செய்யக்கூடாது. வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா முதல்ல எது வெட்லேண்டுன்னு கண்டுபிடிக்கணும், எது ஈரநிலம், எது சதுப்பு நிலம், எது மார்ஷ்லேண்டுன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெருசா, இவ்வளோ சின்னதா, அதை அளவெடுத்து நாம் அதை கண்டுபிடித்தோம் என்றால் அந்த இடத்துல நாம் நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அதை நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம அறிவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, என்னுடைய அக்காவையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மற்றும் இங்கே எல்லாரையும் நான் பார்த்தேன். ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கிறீங்க, எல்லாரும் கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கீங்க, எல்லா துறையிலையும் வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பு, ஊடகத்துறையும் இன்றைக்கி சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.